ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தோன்னா, நயினார் குப்பத்தில் உள்ள அந்த கடல் கரைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது கடலை பசங்களாம் பார்த்தா நமக்கு தெரியும் அநேகமாக. இங்கே பாருங்கள், நம்மள மாதிரியே அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் அங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், கடலை ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு அலை. அந்த ஒரு கடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஆமாம், 3 பேர். அது வந்து மழை பார்த்தாலே இதே மாதிரி நம்ம தலைவன் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து கடல் ஓரத்தில் வர அந்த நண்டை வந்து பிடிக்கிறதுக்கு அடி பார்த்துட்டு இருக்காரு. அந்த நண்டு எல்லாம் பார்த்தோன்னா நமக்கே வந்து டப்பு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாது. கண்டிப்பாக அது எனக்கும் தெரியும். ஒரு நண்டாச்சும் அவர் பிடிச்சிருக்காரு என்ன இல்லை, கையில் ஒரே ஒரு தடி மட்டும் ஒன்று வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் கிளைமேட்டெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து வர்றதுக்கெல்லாம் எக்ஸாக்ட்லியாக சொல்ல போனால் ஒரு இது தாங்க. நம்மளும் இப்போ வந்து கடலுக்குள்ளார இறங்கியாச்சு. நேக்கமாக பார்க்குறதுக்கு பள்ளத்தில் இறங்குற மாதிரியாவே தெரியல. அங்கே பாருங்க, இந்த அளவுக்கு வந்து அளவு ஃபோனே பிடிச்சிரும் போலப்பா. வாங்க அப்படியே போட்டில் மீன் பிடிக்கிறாங்க, போயிட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வந்து இந்த கடல்ல தான் வசிக்கும் பேர் வந்து சொல்லுவாங்க, நமக்கு தெரியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், ஒரு பெருசாக என்னமோ வந்துச்சு. இறங்கும் ஏறும். அங்கே பாருங்கள், அலை வந்து எப்படி வருது தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் கடல் அப்படின்ற மாதிரி. நான் வந்து இந்த ஏரியாவுக்கான பெரும்பாலும் வந்து வந்ததில்லைங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ போயிட்டு இந்த பள்ளத்தில் இறங்குறோமா இல்லை மேட்டில் இருக்குமான்னு கூட தெரியலைங்க, அந்தளவுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்க, போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. போட்டை வச்சுட்டு மீன் பிடிப்பாங்களோ? மீன் பிடிக்கிற போட்டு தாங்க அது. மேக்ஸிமம் அதே தான், மீன் பிடிக்கிற போட்டு தான். அந்த இடத்துக்கு பேர் பீச்சு தான். பார்க்குறது கிளைமேட்டும் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இடமும் சரி கிளைமேட்டும் சரி, சூப்பர் கிளைமேட். சீரியஸாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நண்டு பார்த்தீங்களா பார்க்கலையா?
கலரில் தெரியும் பாருங்க, நல்லா பாருங்க. இந்த கடலுக்கு அந்த அப்படி என்ன ஊர் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் கண்ணு கட்டன் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தண்ணி தான். ஆனால் ஆழ்கடல் மட்டும் அந்த பிளாக் கலரில் தெரியுது இல்லை, அது மட்டும் தான் அந்த ஆழ்கடல் மட்டும் எனக்கு நல்லா எனக்கு தெரியுது. அதுக்கு அந்தாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அலை வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச ஆனால் உருவாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆழ்கடலில் வந்து அதிகமாக அந்த அலை உருவாகாது. அப்படி மீறி வந்து அது உருவானுச்சுன்னா அது வந்து அலை கிடையாது, அதுக்கு பேர் தான் சுனாமின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் அது ஆக்சுவலி சுனாமி. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து ஆசைங்க. ஆனால் இருந்தாலும் நான் இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. என் பையனை வந்து அப்படியே அக்கா வீட்டில் கொண்டு விட்டுட்டு, அக்கா பசங்களை கொண்டு விட்டுட்டு நான் பாட்டு கிளம்பி வந்தேன். சரி நம்ம மீன் வாங்கிட்டு போகலாமே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு வாங்கிட்டு ஆக்கி சாப்பிட்டு ஜாலியாக அப்படி சரக்க போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பட் இருந்தாலும் கடலை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் செய்ய தோணலை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் தப்பாக யாரும் நினச்சிக்க தேவையில்லை, யாரும் தப்பாக ஒரு கமெண்டும் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. இவ்வளோ தூரம் உங்களுக்கு பண்ணுறேன், இதை கூடமா செய்ய மாட்டீங்க? எவ்வளோ பேர்த்த வளர்த்து விட்டுருப்பீங்க. உங்களை நம்பி ஆரம்பித்தேன், நீங்கள் தான் ஒன்று முழு பொறுப்பு. சரிங்களா? சாமிக்கிட்ட போய்ட்டு எப்படி கேட்பாங்க? சாமிக்கிட்ட போய் என்ன கேட்பாங்க? அப்பா நான் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டேன், நீ தான் எனக்கு வந்து முக்கிய பொறுப்பு, ஃபுல் பொறுப்பு நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி உங்களை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு ஃபுல் பொறுப்பு நீங்கள் தான். உங்களை நம்பி தான் அந்த சேனலே வந்து ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அவங்க சொன்ன சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் மானிட்டேஷன் வர்றதுக்கு எனக்கு இன்னும் அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் தான் எனக்கு வரல. அதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லதாக போகும். எந்த மாதிரி கண்டென்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் யாரும் தப்பாக தெரியல, எனக்கு தெரியல. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம்.